அமெரிக்கா புளோரிடாவில் வெறும் $2 டிப்ஸ் கொடுத்ததால் அதிருப்தியுற்ற பீஸா அனுப்பும் ஊழியர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை 14 முறை கத்தியால் குத்தியுள்ளார். 22 வயது பிரையனா அல்வேலோ எனும் அப்பெண் ஊழியர் சில தினங்களுக்கு முன்னர் ஹோட்டல் அறையில் பிறந்தநாள் கொண்டாடிய குடும்பத்துக்கு பீட்சாவை அனுப்பச் சென்றார். $33 விலையிலான பீட்சாவை ஒப்படைத்ததும் $50க்கு அவரிடத்தில் சில்லறை இல்லை. இதையடுத்து வீட்டில் பணத்தை தேடிய வாடிக்கையாளர் அல்வேலோவுக்கு $2 மட்டுமே டிப்ஸாக தந்து அனுப்பி வைத்தார். இந்நிலையில் சுமார் 90 நிமிடங்கள் கழித்து முகமூடி அணிந்திருந்த ஒரு ஆடவருடன் அந்த ஹோட்டல் அறைக்கு அல்வேலோ திரும்பியுள்ளார். அது சிசிடிவி ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. அறைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்ணை அவர் கத்தியால் தாக்கினார். மகளை பாதுகாக்க முற்பட்டதால் அப்பெண்ணின் முதுகில் கத்தி குத்துப்பட்டது. உதவிக்கு கைபேசியை எடுத்து பேச போன போது அதனையும் அல்வேலோ பிடுங்கி போட்டுள்ளார். கண் இமைக்கும் நேரத்தில் கர்ப்பிணியை 14 தடவை கத்தியால் குத்திவிட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஆடவனுடன் அவர் தப்பி ஓடினார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அப்பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் பலனாக மறுநாளே அல்வேலோ கைதான வேளை உடனிருந்த ஆடவன் இன்னும் பிடிபடவில்லை. கொலை முயற்சி, சுடும் ஆயுதத்துடன் வீட்டில் அத்துமீறியது, தாக்கியது, கடத்தியது ஆகிய குற்றச்சாட்டுக்களை அல்வேலோ எதிர்நோக்கியுள்ளார். அவர் வேலை செய்யும் நிறுவனமான மார்க்கோஸ் பீஸா அச்சம்பவம் குறித்து கடும் அதிர்ச்சியும் வருத்தமும் தெரிவித்துள்ளது. போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் அது கூறியுள்ளது.